குருதியில் பூத்த மலர். புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. ஜெபத்திலும் தூய்மையிலும். தனது அன்பான அப்பாவின் பிரிவு மரியாவின் இதயத்தை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியது. அந்த வேதனை ஒருபோதும் குறையவே இல்லை. லூயிஜியின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக அவள் தினமும் உருக்கமாக ஜெபித்து வந்தாள். இதயம் உருகி ஜெபித்த ஜெபத்தை கடவுள் கேட்காமல் இருப்பாரோ? தந்தையின் மரணத்திற்கு பின் அசுந்தாவும் மூத்த மகன் ஆஞ்சலோவும் ஜுவானி குடும்பத்துடன் வேலைக்கு செல்வது வழக்கமாக இருந்தது. வீட்டு வேலைகளும் குழந்தைகளை பராமரிப்பதும் மரியாவின் வேலையாக இருந்தது. அப்போது அவள் 10 வயது மட்டுமே உடையவளாக இருந்தாள். 10 வயதாக இருந்தாலும் மரியா பார்ப்பதற்கு 13-14 வயது உடையவளைப் போன்று தோற்றமளித்தாள். நிலவை வெல்லும் அழகு முகமும் நீல நிற கண்களும் மின்னின்றி மண்ணிற்கு மற்றும் ஓர் நயாகராவாய் மேவி மோதும் கூந்தலும் அவளின் அழகிற்கு அழகு சேர்த்தன. மரிய கொரட்சி நல்ல விலையுயர்ந்த ஆடைகளை அணிய வாய்ப்பில்லாமல்தான் இருந்தாள். ஆனால் ஒரு பெண்ணின் அழகு ஆடையால் அமைவதில்லை, மாறாக உள்ளத்தை பொறுத்தே அமைகிறது. ஆன்மாவின் எதிரொலி கண்கள் வழி பிரகாசிக்கிறது. உதட்டின் உண்மையான கபடமற்ற வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்துகிறது. இத்தகைய அழகு மரியாவில் முழுமை பெற்றிருந்தது. நல்ல துணிகள் அவளுக்கு இல்லை என்றாலும் தன்னிடம் இருந்த பழைய துணிகளையும் துவைத்து சுத்தமாக அணிந்தாள். அவளின் தூய்மையான ஆன்மாவின் பிரதிபலிப்பு என்பது போல மரியாவின் முகத்தில் எப்போதும் புன்னகை காணப்பட்டது. சிரிக்கும் ஒரு சிறிய வானதூதர் என்று சீமெரேலி குடும்பத்தினர் மரியாவை அழைப்பது வழக்கம். உணவு தயாரிப்பதே மரியாவின் முக்கியமான வேலையாக இருந்தது. தாய்க்கும் சகோதரர்களுக்கும் அவர்களுடன் வேலை செய்யும் ஜுவானிக்கும் அவர் மகன் அலெக்சாண்டருக்கும் அவள் உணவு தயாரிப்பாள். அனைவரும் சாப்பிட்டு முடித்த பின்னரே தன் தாயுடன் இருந்து உண்பாள். உண்மையான கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு மாதிரியாக அதிகாலையிலும் மாலையிலும் அவள் சகோதரர்களுடன் முழங்காலில் நின்று ஜெபம் செய்வாள். உணவு பரிமாற்றம் முடிந்த பின் இறந்து போன தனது அன்பான அப்பாவிற்காக அனைவரும் சேர்ந்து ஜெபமாலை செய்வார்கள்.